ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பிணி பெண்கள் 9வது மாதத்தில் எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ரெட்டுங்க. தானியங்கள் அடங்கிய ப்ரெட்டை நீங்கள் சாப்பிட்லாம். இதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ஃபோலிக் ஆசிட்னா என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோவில் டீட்டெயிலாக போட்டுட்டோம். அது ரொம்ப அவசியமான ஒரு சத்து. கண்டிப்பாக நீங்கள் அதை சாப்பிடணும். இந்த முழு தானியங்கள் அடங்கிய ப்ரெட்டை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா 9 மாதத்துக்கு அப்புறமா உங்கள் குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு 6லேருந்து 11 முறை இந்த ப்ரெட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா பழங்களை அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா 9 மாதத்துக்கு அப்புறமா குழந்தை பெருசாக இருந்ததால் அது நம்மளுடைய அந்த மலக்குடல், அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர்லாம் உட்காந்துருக்கும். ஸோ நல்ல பழங்களை சாப்பிடும்பொழுது அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களையும் தரும். அது மட்டும் இல்லை, பிரசவத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிரசவ காலத்தில் ஏற்படுற மலச்சிக்கல் பிரச்சனையும் இது சரி செய்யும். நீங்கள் பழங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவே இருக்காது. மூன்றாவது பார்த்திங்கன்னா காய்கறி பழங்களை அதிகமாக சேர்த்துக்கணுங்க. இதில் நார் சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கும். 9வது மாதத்தில் எண்ணெய் உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டு காய்கறி பழங்கள் சாலடை நீங்கள் சாப்பிடும்பொழுது அது குழந்தைக்கு அதிக வெயிட்டும் போடாது, உங்களுக்கும் எந்த ஒரு செரிமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆரோக்கியமான உணவு கூட. 4வது பொருள் பார்த்திங்கன்னா சீஸு, தயிர். அதை அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டுத்துலேயுமே கால்சியமும் புரதமும் அதிகமாக இருக்குது. இது கருவில் இருக்கிற குழந்தைக்கு தேவையான சத்தை கொடுக்கும். 9 மாதத்துக்கு அப்புறமா சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கோங்க. நீங்கள் 1 ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது போதுமானது. அடுத்தது 5வது பார்த்திங்கன்னா புரதம் அடங்கிய உணவுகளில் அமினோ அமிலம் அதிகமாக இருக்குங்க. இந்த புரத உணவுகளை சாப்பிட்றதுனால உடல் செல் கட்டமைப்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த உணவை நீங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க, கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உண்ணும் உணவை வச்சு தான் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி கர்ப்ப காலத்தில் அமையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 6வது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒன்று தண்ணிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கருவில் இருக்கும் குழந்தைக்கு ரொம்ப நல்லது. கருவை சுற்றி இருக்கும் அந்த பனிக்கூட நீர் குறையாமல் பார்த்துக்கும். உங்களுடைய 9வது மாதத்தில் நீங்கள் குறைஞ்சது 2லேருந்து 3 லிட்டர் தண்ணியை குடிங்க. அது குழந்தைக்கு தேவையான தண்ணீரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். கர்ப்பமாக இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வெளியே சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீது கவனம் செலுத்துங்க. அப்போது தான் 90% சிறந்த உணவாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற உணவு. கூடவே 9 மாதத்துக்கு அப்புறமா நிறையா அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டு எடுப்பீங்களா, அதை தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலாக நம்ம சொன்ன எல்லா உணவுகளையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்காக கார்போஹைட்ரேட் முற்றிலும் தவிர்க்கக்கூடாது. கொஞ்சம் அளவு சத்து தேவை. அதனால் கொஞ்சம் ரைஸு கூடவே இத்தனை ஐட்டங்களை நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்கள் குழந்தைக்கு தேவையான வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி சுகப்பிரசவத்துக்கு இது ரொம்பவே உதவி செய்யும். குழந்தைய அதிகமாக வெயிட் போடாமலும் பார்த்துக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 9th மந்தில் என்னென்ன உணவுகள் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு பார்த்தோம். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக போய் ஹோம் பேஜஸ் செக் பண்ணுங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அம்மா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.